எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு புது டிஷ்ஷு சைனீஸ் ஸ்பெஷல் மீஹூன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சாதாரண சேமியா தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்பயும் சமையலுக்கு பயன்படுத்துகிற சேமியா தான். நம்ம எப்பவும் உப்புமா கிச்சடின்னு செய்வோம். இந்த மாதிரி புது விதமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதி வந்தோடனே சேமியா வேக வைக்க போகிறோம். நான் ஒரு 2 பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். ஒரு அரை வேக்காடு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3 கேரட் அளவு எடுத்து தோல் சீவி நல்லா இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கேரட்டையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி ஒரு அரை வேக்காடு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 வெங்காயம் கிட்ட எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல கலர் மாறினோன்னே வெட்டி வச்சுருக்க கேரட்டையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆற விட்டு எடுத்தேன் சேமியாவையும் நல்லா கிளறி விட்டு எடுத்தால் சூப்பரான நம்ம மீஹூன் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.